சரண் வெற்றி, வா உள்ள வா. என்ன சரண் அப்படி பாக்குற? இல்ல வெற்றி, நீ போன்ல சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆனா இப்போ என்னடா இதெல்லாம்? அதாண்டா எனக்கும் ஒன்னும் புரியல. நான் தான் உங்ககிட்ட எல்லாமே டீட்டெயிலா போன்ல சொன்னேன்ல, அப்புறம் என்னடான்னு கேக்குற? ஏய் வெற்றி, இத பார்த்தா எனக்கே டவுட் வருதுடா. சத்தியமா சொல்லு, இது உன் குழந்தை தானே? ஏய் சரண், என்னடா இதுவே ஆம்பளை பிள்ளையா இருந்திருக்கணும். அப்படியே அச்சசல் நீதான்டா. ஒன்னு சின்ன குழந்தையில பார்த்த மாதிரி அப்படியே இருக்கும். இப்ப எப்படி இருக்கான்? இப்பயும் அப்படித்தான் இருக்கு. ஏய் வெற்றி, உண்மையா என்னாலயே நம்ப முடியலடா. நீ என்னடா உன் குழந்தை இல்லன்னு சொல்ற? ஏய் இது என் குழந்தைய இல்லடா, உனக்கே இது நல்லா தெரியும். சரி சரி கோவப்படாத. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? என்ன பண்ணணும்னு தெரியாம தானே உன்கிட்ட வந்திருக்கேன். இதுக்கு என்ன பண்ணணும்னு நீ தாண்டா சொல்லணும். போன்ல சொன்னல, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிரும்னு. ஆமாடா சொன்னேன், ஆனா இப்ப டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கவே தேவையில்ல போலயே. ஏய் மொத என்ன பார்த்து சிரிக்கிற குழந்தை இதுதான்டா. எப்ப பாரு நான் ஊசி போடுறேன் அது போடுறேன்னு என்னைய பார்த்து முக்காவாசி குழந்தை அழுகத்தான் செய்யும். ஆனா உன் குழந்தை பரவாயில்லடா. டேய் என் குழந்தை இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி 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 டென்ஷன் ஆகாது. உன் குழந்தை இல்ல போதுமா? ஆனா நீ தானே தூக்கிக்கிட்டு வந்திருக்க. நான் தானே தூக்கிட்டு வந்திருக்கேன். இதை எப்படியாவது நான் ப்ரூவ் பண்ணியே ஆகணும்டா. அப்படின்னாதான் எனக்கும் மதுவுக்கும் கல்யாணமே நடக்கும். அது இதை நான் எப்படியாவது ப்ரூவ் பண்ணுவேன்ற நம்பிக்கையில தான்டா இருக்கா. சரிடா கோவப்படாத. ஆனா என்னால இன்னும் நம்ப முடியலடா வெற்றி. அது எப்படி ஒரு பொண்ணு ஒன்ன மாதிரியே ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து நீதான் என் புருஷனை எந்த சம்பந்தமும் இல்லாம சொல்லணும்? அதாண்டா எனக்கும் ஒன்னும் புரியல. அந்த குழந்தை எப்படி என்ன மாதிரி இருக்கு? அது எப்படி எந்த சம்பந்தமும் இல்லாத என்ன ஒருத்தி புருஷன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் நான் நினைச்ச பக்கத்துல என் மண்டைய குழம்புடா சார். பொண்ணால இப்படி கூட சொல்ல முடியுமா என்ன? அதான் வெற்றி எனக்கும் புரியல. எனக்கு தெரிஞ்சு இப்படி யாருமே பண்ணதே கிடையாது. ஆனா ஒன்ன போய் உண்மைய சொல்லு, ஏதாவது திருட்டு வேலை? ஏய் சார, என்னடா யாருமே என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்க. சரி விடு விடு, டென்ஷன் ஆகாத. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா எல்லாம் தெரிஞ்சிடும்ல, அதை நம்பித்தாண்டா நானும் வந்தேன். சரி வெற்றி, நான் பிளட் டெஸ்ட் எழுதி கொடுக்குறேன். நீ லேப்ல போய் சாம்பிள் மட்டும் கொடுத்துரு. ரிசல்ட் நாளைக்கு வந்து. என்ன சொல்ற, நாளைக்கு ஆகுமா? ஆமாடா, எப்படியும் 2-3 நாள் ஆகும். ஆனா நான் உனக்காகத்தான் சீக்கிரமா பாக்கணுன்றதுக்காக நாளைக்கு வரும்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி சரண், அப்ப நாளைக்கு தான் வருமா? எந்த ப்ராப்ளமும் வந்துடாதே, நம்பிக்கையா இருக்கலாம்ல? ஏய் அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது. பிளட் டெஸ்ட் மாறவே மாறாது. சரி சரண், உன்னை நம்பிதான் நான் இருக்கேன். நீ தான் பாத்துக்கறணும். சரி வெற்றி, இந்தா இதை மட்டும் லேப்ல கொடுத்துரு. சரி சரண். சரி அப்ப நான் கிளம்புறேன் சரண். சரி வெற்றி, நாளைக்கு ரிசல்ட் வருவோம், நானே போன் பண்றேன். சரிடா. ஒரு பொண்ணு எந்த இன்டென்ஷனும் இல்லாம ஒரு பையனை டார்கெட் பண்ணவே முடியாது. இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. எப்படியோ வெற்றிக்கு அந்த குழந்தைக்கும் சம்மந்தம் இல்லைன்னா டிஎன்ஏ டெஸ்டும் சம்மந்தம் இல்லாம தான் வரும். அது எப்படி இந்த குழந்தை வெற்றிய மாதிரியே இருக்கும்? ஐயோ எனக்கே ஒன்றும் புரியல, மண்டையெல்லாம் குழப்புதே. வெற்றிக்கும் அந்த குழந்தைக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னா எப்படி 2 உருவமும் ஒண்ணு போல இருக்கும்? ஒருவேளை வெற்றிய மாதிரி வேற யாராவது இருப்பாங்களோ? நீ பயப்படாத மதனி, இதோ ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் உனக்கு பிரச்சனை இருக்காது மதனி, பயப்படாத மதனி. ஐயோ அம்மா, ஜோதி முடியல ஜோதி, ஜோதி வயிறு ரொம்ப வலிக்குது ஜோதி, அம்மா முடியல ஜோதி. டாக்டர் டாக்டர் என்னாச்சு? நர்சக்கா திடீர்னு அன்னைக்கு இடுப்பு வலி வந்துருச்சு நர்சக்கா, டாக்டரை கூப்பிடுங்க. இடுப்பு வலியா? உங்களுக்கு இன்னும் 1 வீக் டைம் கொடுத்துருக்காமே. அம்மா முடியல முடியல ஜோதி, ஜோதி. நர்சக்கா இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல நர்சக்கா, எப்படியாவது அண்ணியையும் அவங்க குழந்தையும் காப்பாத்துங்க நர்சக்கா. அலில துடிச்சிட்டு இருக்காங்க நர்சக்கா. சரிமா சரிமா, நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. சரி வாங்க உள்ள வாங்க. மதனி பயப்படாத மதனி, பயப்படாம போ. அம்மா இவங்க ஹஸ்பண்ட் வந்துகிட்டே இருக்காங்க, சீக்கிரமா வந்துருவாங்கல்ல, சைன் போடணும்மா. இப்போ வந்துருவாங்க. ஜோதி எனக்கு பயமா இருக்கு ஜோதி. பயப்படாம போ மதனி, நீயும் உன் குழந்தையும் நல்லபடியா திரும்பி வருவீங்க மதனி. சீக்கிரம் வாங்க, போ மதனி, பயப்படாம இருக்கு. சிஸ்டர் அந்த லேபர் ரூம் ரெடி பண்ணுங்க. வாங்க, பாத்து பாத்து பைய போங்கம்மா. உங்க ஹஸ்பண்ட மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க. சரிங்க நர்சக்கா. கசவடினா இப்படித்தான் இருக்குமோ? நம்மளாம் கல்யாணமே முடிக்க கூடாதுடா சாமி. இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒருவேளை என்ன பார்க்க வந்திருப்பாளோ? இதே யோசிக்கிற மாதிரி தெரியுது. என்ன பயந்துட்டியா?
என்ன முறைக்கிறா? நீங்களா ஒரு டாக்டரா சார்? ஆமா, என்ன பார்த்தா டாக்டர் எல்லாம் தெரியல. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். எந்த ஊர்ல டாக்டர் இப்படி இருந்தா நான் பார்த்ததே இல்ல. ஓ அப்படியா? நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆள், அப்படித்தான் இருப்பேன். இது ஹாஸ்பிடல் தானே, எவ்வளவு பேஷண்ட் இருப்பாங்க, சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க என்னடானா என்ன மைக்க வச்சா கத்துனேன், உன்னா ஏதோ பயமுறுத்துன்னு சும்மா கத்துனேன். அதுக்கு நீ பயந்தா நான் என்ன பண்றது? பேஷண்ட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற டாக்டரை பார்த்திருக்கேன். ஆனா உங்கள மாதிரி டாக்டர் நான் எந்த ஊர்லயும் பார்த்ததே இல்ல. அதான் சொன்னேன்ல, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆள், அப்படித்தான் இருப்பேன். ஆமா ஆமா, பைத்தியம். என்னது பைத்தியம்? ஆமா, நீங்க தானே டிஃபரெண்டான ஆள் சொன்னீங்க. பைத்தியம் தான் டிஃபரெண்டா இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். என்ன திடீர்னு ஹாஸ்பிட்டல் பக்கம்? என்ன பார்க்கவா? நான் கேட்டனே, அதுக்கு பதில் சொல்ல வந்தியா? ஆசைதான் உங்களுக்கு, அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. ஒரு மண்ணும் கிடையாதா? அப்புறம் எதுக்காக என்ன பக்கம் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்க? யார் சொன்னது உங்களை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன்னு? உங்களை பார்க்கலாம் யாரும் வரல. என்ன எதுக்காக வந்த? ஆஸ்பத்திரிக்கு வந்தோம்னா உங்களை பார்க்கத்தான் வருவாங்களா என்ன? மத்தவங்களுக்கு எப்படியோ தெரியாது, ஆனா நீ ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கேன்னா என்ன பார்க்காதான் வந்திருப்ப. ரொம்ப ஆசைதான் சார் உங்களுக்கு. உங்க கனவுல மூட்டை முடிச்சு கட்டி வச்சுட்டு வேலையை மட்டும் பாருங்க. அப்படி கெட்டி வைக்க முடியாதேம்மா. இங்க பாருங்க சார், எனக்கும் உங்களுக்கும் செட் ஆகவே ஆகாது. ஏன் ஆகாது? ஆகாதுன்னா ஆகாது. அதான் ஏன்னு சொல்லு. என்ன பிடிக்கலையா? என்ன விட்டுருங்க சார். விட்டுருங்கண்ணா. அப்ப பிடிச்சிருக்கு. ஒரு தடவை சொன்னா புரியாதா என்ன? புரியுமா, ஆனா புரிஞ்சுக்கிற நிலைமையில நான் இல்ல. எனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ரெண்டுல ஒரு முடிவை நீயே சொல்லிரு. என்ன விட்டுருங்கன்னு நான் சொல்றேன்ல. சும்மா நடிக்காது சரியா? என்ன பார்க்கணும் தான் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்க, அப்புறம் என்ன பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப சீன் போடுற. சீன் பண்றேனா நானா? ஆமா, நீதான். பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டா பிடிச்சிருக்கு இல்ல பிடிக்கலன்னு சொன்னா நான் பாட்டுக்கு இருப்பேன். அதை விட்டுட்டு பிடிச்சிருக்கணும் சொல்ல மாட்டேங்கிற, பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேங்கிற. கேட்டா என்ன விட்டுருங்க சார்னு வேற சொல்ற. இதுக்கு என்ன அர்த்தம் நீயே சொல்லு பாப்போம். பாருங்க சார், நானே அன்னைக்கு இடுப்பு வலி வந்துருச்சுன்னு ரொம்ப பதட்டத்துல இருக்கேன். அவங்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ, குழந்தை நல்லா பிறக்குமோ எப்படி என்னன்னு எனக்கே ஒரு மாதிரி படபடன்னு அடிச்சிட்டு இருக்கு. இதுல நீங்க வேற வந்து டென்ஷன் ஏத்திட்டு இருக்கீங்க. பேசாம போங்க சார். ஓ அன்னைக்கு லேபர் பெயினா, அதனால ஹாஸ்பிட்டல் வந்திருக்கியா? இப்ப என்ன இங்கிலீஷ்ல சொன்னேன், தமிழ்ல தானே சொன்னேன். நான் சொன்னதையே திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு ஒன்னும் ஆகாது, நீ பயப்படாம இரு. சார், என் அண்ணி எப்படி எல்லாம் துடிச்சாங்க தெரியுமா? அவங்களுக்கு எப்படி எல்லாம் வளைச்சிருந்தா அப்படி துடிச்சிருப்பாங்க. அவங்க கஷ்டப்படுறத பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுமா, நம்ம குழந்தையெல்லாம் பெத்துக்கணுமான்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன சொன்ன இப்ப என்ன சொன்ன? இல்ல சார், நம்ம ஐயோ தெரியாம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேனே. சொல்லுமா, என்ன பேச்சே காணோம். நம்ம ஐயோ சார், நம்மனா நானும் நீங்களும் இல்ல, நான் மட்டும். நீ மட்டும் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஐயோ சார், நான் அப்படி சொல்ல வரல. நம்மள மீன் பண்ணி நான் பேசல. என்ன சொல்றேன், நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, குழந்தையெல்லாம் பெத்துக்கணுமா அப்படின்ற பயத்துலதான் நான் சொன்னேன். குழந்தையெல்லாம் பெத்துதான் ஆகணும். இல்லம்மா, ஆக்சுவலி எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால 1 2 இல்ல ஒரு 4 குழந்தைங்க எனக்கு வேணும். ஒன்னுக்கே இங்க கஷ்டம், இதுல 4. ஓகேவா? ஓகேவாவா? அத என்கிட்ட எது கேக்குறீங்க? போய் உங்க வைஃப் கிட்ட கேளுங்க. அதான் உன்கிட்ட கேக்குறேன். ஜோதி, வாண்ணே, எங்க போன நீ? என்னம்மா அது? இன்னும் 1 வாரம் டயருக்குன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள எப்படி வலி வந்திருக்கும்? அதெல்லாம் சொல்ல முடியாது சார். குழந்தை பிறக்கிறது திடுதிப்புன்னு கூட வலி வரலாம். ஆனா 1 வாரம் இருக்குன்னு வேலைக்கே போனேன். சரிண்ணே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. மதனிய உள்ள அனுப்பி வச்சிருக்கேன். சரி. இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்துட்டாங்களாமா? வந்துட்டாங்கக்கா. இவரு சீக்கிரம் வாங்க சார், சைன் போடணும். இதோ வரேன் சிஸ்டர். ரொம்ப தேங்க்ஸ் ஜோதி, உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நல்ல வேலை, சீக்கிரமா கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்துட்ட பத்தி. நான் ஒன்னும் பண்ணலண்ணே, நான் அந்த வழியே போனேன். அண்ணி நின்னுட்டு இருந்துச்சு, திடுதிப்புன்னு தான் வயிறு வலி வந்துச்சு. அதனாலதான் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு வந்தேன். நீ போய் என்ன ஏதுன்னு பாரு, நான் வீட்டுக்கு கிளம்பு. சரிம்மா, நீ பாத்து போ. சரிண்ணே, போய் சைன் போடு போ. சரி, நான் கிளம்புறேன் சார். நான் கேட்டதுக்கு இன்னும் நீ பதில் சொல்லவே இல்லையே. நீங்க கேக்குற எந்த கேள்விக்குமே என்கிட்ட பதில் இருக்காது சார். என்ன பிரச்சனை அவளுக்கு? கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாம நான் விடவே மாட்டேன் ஜோதி. தேவிக்கு நீ இப்படியெல்லாம் யோசிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லடா. ஏதோ அந்த ஆளு கூட சுத்திட்டு இருந்துச்சு ஒரு குட்டி,
அதைத்தான் பிடிச்சி பிளாக்மெயில் பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடா கடைசியில அந்த இன்ஸ்பெக்டரவே போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டியடா. அவளை பிடிச்சி என்னடா பண்றது? அவளை நம்ம பிடிப்போம், அவன் தேடி கண்டுபிடிப்பான், கடைசியில நம்ம ஜெயில தூக்கி போடுவான். இதெல்லாம் எனத்துக்கு. அதனாலதான் அவனை தீர்த்து கட்டுறதுக்குன்னே முடிவு பண்ணிட்டேன். பிள்ளைங்களை கடத்தி வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்றதுல சின்ன பிள்ளைத்தனமான விஷயம்டா. அதான் அது எனக்கு பிடிக்கல. இந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தான்ல, அதான் அவனை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் இந்த முடிவு. உனக்கு எப்படா இப்படி ஒரு யோசனை திடீர்னு வந்துச்சு? இந்த ஆளை எப்ப பார்த்தனோ அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன்டா, இவன் நம்ம வழிக்கு வரமாட்டான்னு. அதனாலதான் அவனை போட்டு தள்ளணும்னே முடிவு பண்ணிட்டேன். ஆமா, ஹாஸ்பிட்டல் இருக்கானாமே, என்ன நிலவரன்னு கேட்டியா? கேட்டேன்டா. இப்பதான் வீரபாண்டிக்கு போன் போட்டு கேட்டேன். அப்பவோ இப்பவோன்னு இழுத்துக்கிட்டு இருக்கான்டா. என்னடா சொல்ற? இன்னமா இழுத்துட்டு இருக்கான்? நான் கூட ஸ்பாட்லயே அவுட் ஆயிருவான்னு நினைச்சேன். என்ன அடிச்ச அடி அப்படி. இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஆயுசு கெட்டியா இருக்கும் போல, அதனாலதான் இன்னும் இழுத்துக்கிட்டு கிடக்கான். சீக்கிரமா முடிச்சு வைக்கி, அப்பனத்தான் நம்ம அடுத்த சோழிய பார்க்க முடியும். விடுடா, எதுக்கு செத்தா பாம்பா அடிச்சுக்கிட்டு? இன்னும் ஒரு நாளோ 2 நாளோ, அதுக்கப்புறம் அவனே போய் சேர்ந்துருவான். என்னத்துக்கு நம்ம போட்டு போகாத உசுர வம்படி அனுப்பி வைக்கணும்? அதுவும் சரிதான்டா. எதுக்கு செத்தா பாம்பா மறுபடியும் அடிச்சுக்கிட்டு? நீ சொன்ன மாதிரி இன்னும் 1 நாளோ 2 நாளோ ஈர்ப்பளிக்கிறது கஷ்டம்னு டாக்டரே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு வம்பா போட்டு அனுப்பி வைக்கணும்? ஆமாடா மச்சான், அதனாலதான் நான் பொறுமையா இருக்கேன். இந்த விக்கிய சீண்டுனா என்ன நடக்கும்னு இவனுக்கு அடுத்து வர்றவங்களுக்கு தெரிய வேண்டாம். போன் அடிக்குது பாரு, அந்த வீரபாண்டியாத்தான் இருக்கும். எடுத்து இருக்கானா, போய் சேர்ந்துட்டானான்னு கேளு. சரி விக்கி. சொல்லியா வீரபாண்டி, நீ என்ன சொல்ல போறான்னு எனக்கு தெரியும். போய் சேர்ந்துட்டான்ல, அது ரொம்ப கவலைப்படாதியா. இவன் போனா இவனுக்கு அடுத்து இன்னொருத்த வரப்போறான். நீ மாட்டிக்கிறவன்லாம் பயப்படாத. எதுவா இருந்தாலும் நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கோ. இல்லடா, இன்னும் என்னையா, இன்னும் இழுத்துட்டு தான் கிடக்கானா? அவன் இன்னும் சாகலடா. என்னையா சொல்ற? உனக்கு நல்லா தெரியும்ல. என்னடா, என்ன ஆச்சு உனக்கு கூட? வீரபாண்டி, என்னையா என்ன ஆச்சு? இருக்கானா, போய் சேர்ந்துட்டானா? உங்களுக்கு சந்தோஷமான விஷயத்த சொல்லியா? சந்தோஷமான விஷயம் இல்ல விக்கி, அவன் உயிர் பொழைச்சிட்டான். என்னையா சொல்ற? இது எப்படி சாத்தியம்? நீ நல்லா பாத்தியா இல்லையா? நான் சொல்றது உண்மை. அவன் கண்ணை முழிச்சிட்டான். எப்படியா நடக்கிறதுக்கு சாத்தியம்? எனக்கு கண்டிப்பா தெரியும். அவன் உயிர் பழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எப்பார் விக்கி, நீ ஒன்னும் டாக்டரும் இல்ல, கடவுளோ இல்ல. வீரபாண்டி, நினைக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா அவனை அறகுறையா அங்கேயே விட்டுட்டு வந்ததுதான் விக்கி தப்பு. நீ அங்கேயே சோழிய முடிச்சிருந்தா இப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இப்போ 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 என்னையா? அவனை இதுக்கப்புறம் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது விக்கி. என்னையா சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல. இது எப்படியா சாத்தியம் ஆகும்? இதுக்கு வாய்ப்பே இல்ல. அத நீ சொல்ல முடியாது விக்கி. அந்த டாக்டரு அவனை காப்பாத்திட்டான். ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்க. இப்பயே இன்னைக்கே அவனோட கதையை நீ முடிக்கணும். இது முடியாது விக்கி. அவனை இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. எப்படி இதெல்லாம்? விக்கி, கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படிடா, எப்படி பொறுமையா இருக்கிறது? இப்பதான் அந்த ஆள் கதை முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டு இருந்தேன். ஆனா அது கொஞ்ச நேரம் கூட நீடிக்கவே இல்லை பத்தியா? பாத்துக்கலாம், விடுறா, நீ டென்ஷன் ஆகாத. முடியவே முடியாது. இந்த விக்கி ஒரு காரியத்தை கையில் அடிச்சா அது வெற்றி ஆகாம இருக்கவே முடியாது. எப்படி அவனை தீர்த்து கடணும்னு முடிவு பண்ணணும், அது நடந்தே ஆகணும். ஆதி, ஆதி. டாக்டர், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது? ஆதி, கேக்குது டாக்டர். டாக்டர், தலை ரொம்ப வலிக்குது. உங்களுக்கு தலையில பலமா அடிபட்டு இருக்காது, அதனாலதான் உங்களுக்கு தலை வலிக்கும். ஸ்டிச்சஸ் வேற போட்டிருக்கல, அதனாலயும் வலிக்கும். டாக்டர், என்னால இந்த வலியை தாங்கவே முடியல டாக்டர். கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும் ஆதி, நீங்க கொஞ்சம் பொறுத்துதான் ஆகணும். என்ன பாருங்க, இங்க பாருங்க. உங்களுக்கு நான் உட்கார்ந்து இருக்கிறது தெரியுதுல ஆதி? தெரியுது டாக்டர். அப்போ ஓகே, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நினைக்கிறேன். காதும் நல்லா கேக்குது, என்னை பார்க்கவும் செய்யறாரு. அதனால கண்ணுலயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. டாக்டர், நான் என் அப்பாவை பார்க்கணும் டாக்டர். ஓகே ஆதி, இப்போ வர சொல்றேன். சிஸ்டர், இவங்க ரிலேட்டிவ்ஸ் வர சொல்லுங்க. இப்போ வந்துருவாங்க. உங்களுக்கு வேற எங்கேயாவது வலி அதிகமா இருக்கா ஆதி? இல்ல டாக்டர், எனக்கு தலைதான் ரொம்ப வலிக்குது. சரி, ஓகே. ஆதி, அப்பா வந்திருக்கேன் பாருடா. டாக்டர், என்ன டாக்டர் இது? என் பிள்ளைய இப்படி போட்டு வச்சிருக்கீங்களே. பாருங்க சார், உங்க பிள்ளை உயிர் பொழைச்சதே அதிசயம். என்னாலேயே நம்ப முடியலன்னா பாத்துக்கோங்களேன். நானே உயிரோட இருப்பாரா இல்ல ஹோமாக்கு போயிருவாரோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் கண்ணு முழிப்பாருன்னு நான் நினைச்ச கூட பார்க்கவே இல்லை சார். என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? எங்களுக்கே அதிசயமா இருந்துச்சு. உங்க பிள்ளை உயிர் பொழைச்சதுக்கு காரணம் அந்த கடவுள் தான்.
அந்த கடவுளுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும். அதை விட்டுட்டு என் பிள்ளை இப்படி இருக்கானேன்னு நீங்க நினைச்சு கவலைப்படுறது ரொம்ப தப்பு. உயிர் படைச்சிருக்காருன்னு சந்தோஷப்படுங்க. சரிங்க டாக்டர், இதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் இல்லையே? இல்ல சார், இதுக்கப்புறம் உங்க பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் இல்ல. காதும் நல்லா கேக்குது, கண் பார்வையும் நல்லா தெரியுது. தலையில அடிபட்டுக்கிறதுனால முக்காவாசி கண்ணுக்கும் காதுக்கும் தான் சார் ப்ராப்ளம் ஆகும். ஆனா இவருக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதனால நல்லா இருக்காரு. ரொம்ப நன்றி டாக்டர். அப்போ அது பயப்படாதயா, நீ நல்லா தான் இருக்க. அப்பாவும் கொடையத்தான்ப்பா இருக்கேன், நீ பயப்படாம இரு. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க ஆதி. நீங்க இந்த அளவுக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு அடிபட்டும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நினைக்கிறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்காது. ஆமா, ஒரு பொண்ணு உங்களை நினைச்சு அழுதுட்டு இருந்துச்சு, அந்த பொண்ணு எங்க? பொண்ணா? எனக்கு எந்த பொண்ணையுமே தெரியாது டாக்டர். நீங்க யார சொல்றீங்க? என்ன ஆதி இப்படி கேக்குறீங்க? ஆமா சார், அது பூமாரி தானே? அந்த பொண்ணுதான். எங்க அவங்கள கூப்பிடுங்க. அவங்கதான் உங்களை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருந்தாங்க. என்ன சார் சொல்றீங்க? பொண்ணா? பூமாரிங்க பேர்ல எனக்கு எந்த பொண்ணையுமே தெரியாது டாக்டர். ஏய், என்னடா சொல்ற? பூமாரிடா. அப்பா, எனக்கு பூமாரின்னு எந்த பொண்ணு பேரு ஞாபகம் இல்லப்பா. டாக்டர் என்ன சொல்றான் அவன்? இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்னன்னு பாப்போம். நீங்க போய் அந்த பூமாரி வர சொல்லுங்க. சரிங்க டாக்டர். டாக்டர் பயமாத்தின பார்த்தா நான் ரொம்ப பயந்துட்டேங்க. சார் இவ்வளவு சீக்கிரத்துல கண்ணு முடிப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. ஆமாப்பா தம்பி, எந்த சாமி புண்ணியமோ என் பிள்ளையோட வாழ்க்கைய காப்பாத்திருச்சு. அம்மா, ரொம்ப நேரமா பூமாரியை காணமே, எங்க போயிட்டாங்க? அதானே, எங்க போனா? இங்கதானே இருந்தா. ஐயோ பிரியா, இவன் எங்க போனான்னு தெரியலையே. பிரியா பயப்படாதீங்க, இங்கதான் எங்கேயாவது போயிருப்பா. ஒருவேளை கோயிலுக்கு கூட போனாலும் போயிருப்பா. வந்துருவாளம்மா. எனக்கு பயமா இருக்குமா. ஒரு பிள்ளைக்கு போக இன்னொரு பிள்ளைக்கு மாத்தி மாத்தி இப்படியே வந்துட்டு இருந்தா நான் எதை தான் தாங்குறது? பயப்படாதீங்கம்மா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அம்மா, பூமாரி எங்க போயிட்டு? என்னாச்சு? உங்க பிள்ளைய தானே பார்க்க போறேன்னு போனீங்க. ஏதாவது பிரச்சனையா? அங்க பிரச்சனைலாம் இல்ல, பூமாரிய டாக்டர் கூப்பிட்டாங்க. ஓ, அவளைத்தான் நாங்களும் தேடிட்டு இருக்கோம். எங்க போனானே தெரியலையே. அதோ அங்க வராங்க பாருங்க. ஏ பூமாரி, எங்கடி போயிட்டு வர? நாங்க உன்னைங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம். அண்ணி, என் மனசு கேட்கல அண்ணி. என்னால டாக்டர் சொன்னதை தாங்கிக்க முடியல. நான் தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அண்ணி. அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது அண்ணி. அவரு நல்லா இருக்கணும் அண்ணி. பாரு பூமாரி, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல அண்ணி. அவரு கண்ணு முழிச்சிட்டாரு பூமாரி. அண்ணி, உண்மையா சொல்றீங்களா? அவர் கண்ணு முழிச்சிட்டாரு? ஆமாம்மா, கண்ணு முழிச்சிட்டாரு. ஆனா நான் இப்பயே போய் அவரை பாக்குறேன். பூமாரி, என்னாச்சுங்கய்யா? ஏன் கூப்பிடுறீங்க? நீங்க தானே டாக்டர் கூப்பிட்டாருன்னு சொன்னீங்க. உங்க பொண்ணு ரொம்ப நல்ல பிள்ளைம்மா. ஏன் அப்படி திடீர்னு இப்படிலாம் பேசுறீங்க? உங்க பொண்ணால இதை தாங்கிக்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன் என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐயா, நீங்க சொல்றது ஒண்ணுமே எங்களுக்கு புரியல. அப்பா, என்ன சொல்றீங்க நீங்க? நாங்க உள்ள பூமாரிய பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா ஆதிக்கு பூமாரினா யாருன்னே தெரியாதுன்னு சொல்றான். நீங்க என்ன சொல்றீங்க? அக்கா, எனக்கு ஒண்ணும் புரியல. நான் சொல்றது உண்மைதாம்மா. டாக்டர் பூமாரிய பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவனுக்கு பூமாரினா யாருன்னே தெரியல. ஐயோ பூமாரி, இதை கேட்டா எப்படி தாங்குவா? போலீஸ்காரே, நான் கும்பிட்ட சாமி என்ன கைவிடலையா? உன்னை காப்பாத்திருச்சு பாத்தியா? ரொம்ப நன்றி டாக்டர். இதெல்லாமே உங்களாலதான். என் போலீஸ்கார் எனக்கு திரும்ப கிடைச்சிருக்காருன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க மட்டும்தான் டாக்டர். நீங்க சொன்ன உடனே நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா இவரு இவ்வளவு சீக்கிரத்துல கண்ணு முடிப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை டாக்டர். அதுக்கெல்லாம் காரணம் நீங்க மட்டும்தான். என்னோட கடவுள் நீங்க தான் டாக்டர். டாக்டர், இவங்க யாரு? என்ன பேசுறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. போலீஸ்காரா இருந்தாலும் உனக்கு கிசும்புதாயா? என்ன உனக்கு யாருன்னு தெரியலையா? டாக்டர், இவங்க யாரு டாக்டர்? நான் சொன்னேனே பூமாரி, அது இவங்க தான். என்ன டாக்டர், அவர் சும்மா விளையாடுவாரு. நீங்களும் அவருக்கு நான் தான் பூமாரின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. டாக்டர், உண்மையாவே எனக்கு இவங்க யாருன்னே தெரியல டாக்டர். பூமாரின்ற பேரை நான் கேள்விப்பட்டதே இல்ல. போலீஸ்காரா, என்ன விளையாடுறியா? இப்பதான் செத்து பழச்சு வந்திருக்க, அதுக்குள்ள உனக்கு என்கிட்ட விளையாட்டு கேக்குதுன்னு? ஏங்க, உண்மைக்கே நீங்க யாருன்னு எனக்கு தெரியலங்க. அதையும் நல்லா யோசிச்சு பாருங்க. உண்மையாவே இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியல? கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பாருங்களேன். இல்ல டாக்டர், எனக்கு இவங்க யாருன்னே தெரியல டாக்டர். டாக்டர், இவரு என்ன சொல்றாரு? உண்மையாவே என்ன இவருக்கு ஞாபகம் இல்லையா என்ன? கொஞ்சம் பொறுமையா இருங்க பூமாரி, பாப்போம். என்ன டாக்டர் சொல்றீங்க? பாப்பான்னு சொல்றீங்க? பாருங்க பூமாரி, இவருக்கு இருந்த சூழ்நிலையில இவர் உயிர் பொழைச்சதே அபூர்வம். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. நானும் ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவருக்கு அவரோட அப்பா ஞாபகம் இருக்கு, இந்த ஊர்ல இருந்தாங்கன்றது முதற்கொண்டு எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா உங்களை ஞாபகம் இல்லைன்னு சொல்றாரு. இங்க வந்து யார் யார் கூட பழகி இருக்காருன்னு அவங்களெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்புறமா என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சிடும். டாக்டர், என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? அப்ப இவர் என்னையே மறந்துட்டாரா? என் கூட பேசுனது பழகுனது எல்லாத்தையுமே மறந்துட்டாரா?
நர்ஸ், இவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் ஒவ்வொருத்தரா வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். இந்த மாதிரி கவலைப்படாதீங்க, ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. டாக்டர், என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? இவர் என்னையே மறந்துட்டாரு. என்ன டாக்டர் ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்றீங்க? அதான் சொல்றேன்ல பூமாரி, இவர் உயிர் பொழைச்சதே அபூர்வம். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சின்ன சின்ன ப்ராப்ளம் தான். இவர் உயிர் பொழைச்சதே பெருசுன்னு நினைங்க. டாக்டர், எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க ஆதி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அம்மா, நான் பொறுமையா இருப்ப மாதிரி. ஆதி, இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இல்ல டாக்டர். என்னப்பா தம்பி, என்ன தெரியலன்னு சொல்ற? இல்ல, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. நீங்க போயிட்டு அடுத்த ஆளை வர சொல்லுங்கம்மா. என்னடி இது, தம்பி எனக்கு தெரியலன்னு சொல்லு. அம்மா, என்னையே தெரியலன்னு சொல்றாருமா. உங்க அடுத்த ஆளை வர சொல்லுங்க. சரிங்க டாக்டர். ஆதி, இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இல்ல டாக்டர். என்ன சார், எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க? எங்க வீட்டுக்குலாம் வந்தீங்களே, காஃபி எல்லாம் சாப்பிட்டீங்க, என் கூட பேசலாம் செஞ்சீங்க, தெரியாதுன்னு சொல்றீங்க? இல்லங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியலங்க. சரி, ஓகே, அடுத்த ஆளை வர சொல்லுங்க. டாக்டர். போயிட்டு அடுத்த ஆளை வர சொல்லுங்கம்மா. சரிங்க டாக்டர். டாக்டர், இவங்களாம் யாருன்னே எனக்கு தெரியல டாக்டர். புதுசா யாரையோ காட்டி இவங்கள தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இருங்க ஆதி, கொஞ்சம் இருங்க. நம்ம எல்லாருமே அவங்க கூட பழகுனவங்க தான் ஆதி. இல்ல டாக்டர், இவங்க யாருமே எனக்கு பழக்கம் இல்ல. இவங்க முகமே எனக்கு தெரியாத முகமா இருக்கு. ஆதி, கொஞ்சம் பொறுமையா இருங்க பூமாரி. டாக்டர், இதுக்கு மேல எங்க டாக்டர் பொறுமையா இருக்கிறது? இவருக்கு என் அம்மாவை தெரியல, என் அண்ணிய தெரியல, என்னையும் தெரியல. எப்படி டாக்டர் நான் பொறுமையா இருக்கிறது? இவருதான் டாக்டர் எனக்கு எல்லாமே. என்னோட வாழ்க்கையே இவருதான். அப்படி இருக்கும்போது எப்படி டாக்டர் பொறுமையா இருக்கிறது? இது கொஞ்சம் பொறுமையா இருந்துதாமா ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இவரு இப்ப நடந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு இவருக்கு இவரோட அப்பாவை தவிர வேற யாருமே ஞாபகம் இல்ல. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் நாங்க படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.